ஹாய் ஹலோ வெல்கம் டு வேதாந்தோ சேனல் பசங்களா. எஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to see similarity of triangles. ஸோ ஹாஃப் அன் ஹவர் தான். இந்த ஹாஃப் அன் ஹவர்ல அழகா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம பார்க்க முடியும். சரி, ஓகே, வாட் இஸ் சிமிலாரிட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பண்ற ஆன்சர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு சரிங்களா. இப்படியும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்களா. இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை கம்பேர் பண்றதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ கம்பேரிட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வரும். எஸ், ஆமா, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை கம்பேர் பண்ண போறோம் சரிங்களா. இப்போ ட்ரையாங்கிள்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரை அப்படிங்கிற வார்த்தைக்காக, அதாவது 3 வெர்டெக்ஸஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ்னா சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கான ஆங்கிள்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்க வந்து ஒரு 60 டிகிரி இருக்கு, இங்க வந்து ஒரு 90 டிகிரி இருக்கு, இங்க வந்து ஒரு 30 டிகிரி. ஸோ இதே மாதிரி இங்க ஒரு 30, இங்க ஒரு 60 அண்ட் இங்க ஒரு 90 சரிங்களா. இப்படி இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ்ல நீங்க பார்க்கும்போது இங்க இருக்க 3 ஆங்கிள்ஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்டுங்களா. ஸோ ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு. அந்த மாதிரி சைட்ஸும் ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். ஸோ சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னா என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 5, 6, 7 இந்த மாதிரி ஒரு நம்பர். ஓகேவா, 5, 6, 7 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு சரிங்களா. இந்த நம்பரோட இப்போ நான் 5 வந்து சம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கூட மல்டிபிள் பண்றேன் ஆர் டிவைட் பண்றேன் சரியா. இப்போ நான் 5ஆல டிவைட் பண்றேன் சரிங்களா. உங்களை 5ஆல டிவைட் பண்ணிட்டா ஒரு பக்கம் எனக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. ஓகே, அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் வந்து 6/5, இன்னொன்று 7/5 இந்த மாதிரி சொல்றேன். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரான்னு கேட்டா ஆமா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர். ஏன் நான் சொல்லிட்டா, வி ஹாவ் அ செக் லிஸ்ட். என்கிட்ட ஒரு செக் லிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கணும். ஃபர்ஸ்ட் செக் லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள்ஸ் என்ன பண்ணணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ரைட்டாடா பசங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இது கரெக்டாக இருக்கா, இங்கே இருக்க 3 ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் 3 ஆங்கிள்ஸ் இருக்காங்க. ஸோ செக்லிஸ்ட்ல டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். அதே மாதிரி இங்கே இருக்க 3 சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்க 3 சைட்ஸுமே இருக்காங்க. ஸோ சி தட் இங்கே 5 இருக்கா, இங்கே நம்மளுக்கு 1 இருக்கு, இங்கே 7 இருக்கா, இங்கே அதாவது இப்போ நீங்கள் ரேஷியோ எடுக்கிறீங்க, இவங்களுக்கு ஏற்ற ரேஷியோ எடுங்க. 5/1 இட் இஸ் 5. ஓகேங்களா. அதே மாதிரி 6 divided by 6/5 அப்படின்னா என்ன ஆகும், சேம் 6 6 கேன்சல் ஆகி 5ங்கிற ஆப்ஷன் தான் கிடைக்கும். அதே மாதிரி 7 divided by 7/5ன்றப்போ you will get the same option, அதே 5ன்ற ஆப்ஷன் தான் கிடைக்கும். புரியுதாடா பசங்களா. ஸோ சைட்ஸோட ரேஷியோவை நான் எடுத்தேன், ஏன்னா அவங்க ப்ரொபோர்ஷனலா இருந்தாதான் ரேஷியோ ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கிரைட்டீரியா, இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் இருக்கிற எந்த ட்ரையாங்கிள்ஸா இருந்தாலும் அவங்கள சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா பசங்களா. ஓகே மேம். ஸோ அப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிள்ஸ்க்கும் நான் 3 சைட்ஸையும் கண்டுபிடிச்சு 3 ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சுதான் சிமிலாரிட்டி சொல்லணுமா அப்படின்னா அதுதான் வந்து பாயிண்ட் சரியா. சிமிலாரிட்டினா அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஆனா சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்தவங்க சரியா, மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி 6 விஷயத்த கரெக்டா 3 சைட்ஸ் 3 ஆங்கிள் சொல்லு 6 விஷயங்கள் கரெக்டா இருந்தாதான் சிமிலர்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் வச்சாங்க. ஓகேவாடா பசங்களா. என்ன வச்சாங்க, சில கிரைட்டீரியாஸ வச்சாங்க. ஓகேங்களா. என்னென்ன கிரைட்டீரியானா, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்இ ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ. ஒரு ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸ் 3 ஆங்கிள் இருக்குமா, ரெண்டு சைட்ஸோட சாஸ். ஓகேவா, இட் இஸ் நாட் எஸ்எஸ்இ, இட் இஸ் சாஸ். ரெண்டு சைட்ஸ் ஒரே ஒரு ஆங்கிள் சரியாடா. ரெண்டு சைட்ஸ் ஒரே ஒரு ஆங்கிள். ஸோ இப்போ 3 சைட்ஸ்ல உங்களால ரெண்டு சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு ஆங்கிள் ஈக்குவல்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த ட்ரையாங்கிள் ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும் சரிங்களா. இல்ல எனக்கு ஆங்கிள் பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியாது, ஆனா 3 சைட்ஸ் பார்க்க ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள சிமிலர்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இல்ல மேம் 3 சைட்ஸை பத்தி எனக்கு ஐடியாவே கிடையாது, ட்ரிபிள் ஏ ப்ராப்பர்ட்டி ஆர் டபுள் ஏ,
ட்ரிபிள் ஏனாலும் சரி டபுள் ஏனாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா 3 ஆங்கிள்ஸ் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தாலே மூணாவது ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருந்தாகணும். பிகாஸ் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆர் 180. 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா மூணாவது ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஏதாவது 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே நிச்சயமா அந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலரா தான் இருக்கும். ஸோ நம்ம 6 விஷயங்களை கண்டுபிடிக்க தேவையில்லை. 6 திங்ஸை கண்டுபிடிச்சாதான் உண்மையிலேயே சிமிலாரிட்டி கரெக்டா நம்ம சொல்ல முடியும். ஆனா சோ நிறைய பேர் வந்து சயின்டிஸ்ட் நிறைய பேர் விஷயங்களை கண்டுபிடிச்சு இல்ல 6 விஷயத்த கண்டுபிடிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு 3 கண்டுபிடிச்சு ஈக்குவல்னு சொல்லிட்டீங்கனாலே அவங்க சிமிலர் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஆனா சிமிலர் ட்ரையாங்கிள்னாலே நான் சொல்றதுதான் கணக்கு. ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும், சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருப்பாங்க. ஓகேவாடா பசங்க? ஸோ இந்த ஒரு லாஜிக்கை வச்சுதான் நாம இந்த வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். எஸ், ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான வீடியோஸ் கீழே டவுட் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு புது லிங்க் நாங்கள் லான்ச் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் வீடியோஸுக்கும் உங்களுக்கு இருக்கும். சில வீடியோஸுக்கு இப்போதைக்கு இல்லைனாலும் அதை இன்னும் கொஞ்சம் கோர் வீடியோஸாக ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ டெஃபினெட்லாம் அது ஆட் ஆயிரும், ரைட்டுங்களா? ஸோ அந்த டவுட் செக்ஷன்ஸ் எப்படின்னா நம்ம கீழே வந்து டவுட் செக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணா கூட அந்த அது வந்து உங்களுக்கு ஒரு வேற விண்டோக்கு கூட்டு போகும். அந்த இடத்துல நீங்க இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி டவுட்ஸ் அப்படின்னு எந்த ஒரு டவுட்ஸை நீங்க கேட்டாலும் சரி அதுக்கான ஆன்சர் அங்க ரைஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் ஈவன் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் பண்ண மாதிரி இந்த வீடியோ எதை பத்தி பேசுது அப்படிங்கிற ஹோல் டீட்டெயில்ஸை கூட நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ், டவுட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே 10th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா பசங்க? அண்ட் வேதாந்துல ஆஃப்லைன் கோர்சஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸும் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ்க்கான சென்டர்ஸ், ஆஃப்லைன் கோர்சஸ்க்கான சென்டர்ஸ். இங்க ரெண்டு எக்ஸாம் இருக்கு, நீட் அண்ட் ஜேஇன்னு சொல்லிட்டு. நீட் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா எழுதுறது, ஜேஇ அப்படின்னா அது வந்து கம்பல்சரி எக்ஸாம் கிடையாது, பட் ஐஐடிக்கு போகணும்னா அது கம்பல்சரி எக்ஸாம். சரிங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம்லையும் நம்ம சூப்பரா பாஸ் ஆகணும். பாஸ்லாம் மேட்ரே இல்லை, பாஸ் எல்லாருமே ஆயிடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பர்சன்டைல் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் ரேங்க் லிஸ்ட்ல மொத 100 ஆள் 1000 ஆளுக்குள்ள வரதே ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அது எல்லாமே நம்ம வேதாந்தம் ஈஸியா உங்களுக்கு பண்ணி தராங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்றவங்க எல்லாருமே டாப் அண்ட் நீட் லைக் டாப் டீச்சர்ஸ். உங்களுக்கு அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. இவங்க ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது, அவங்க கிட்ட நீங்க பிசிக்ஸ் கேட்கலாம், கெமிஸ்ட்ரி கேட்கலாம், மேக்ஸ் கேட்கலாம் அண்ட் பயாலஜி கேட்கலாம். சரியா? இந்த மாதிரி ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸோட டவுட்டையும் நீங்க அவங்க கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் 24/7 உங்களுக்கு டவுட் செக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்க எப்போ படிக்கணும்னு நினைச்சீங்களோ டவுட் வரும், அப்போ நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்கு, இதை வச்சு கிளாஸஸ் பயங்கரமா என்கேஜிங்கா இருக்கு. ஸோ நீ வேதாந்துல 9th 10thல இருந்து ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ன்னு இருக்கு. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த 11th 12th படிக்கிறவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம். ஓகேங்களா? ஏன்னா 11th 12th போர்ஷன் தான் இந்த எக்ஸாம்ல வரும். ஆனா ஃபவுண்டேஷன் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை படிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இன்னும் லான்ச் ஆகும். ஈவன் சொல்ல போனா மேக்ஸ் 10th மேக்ஸ்ல இருக்கிற 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து அங்க வரும், எல்லாமே அங்க வரும். சரிங்களா? ஸோ இதோட நாலேஜ்லாம் இங்க நீங்க படிக்கும் போதே அங்க என்ன சப்ஜெக்ட்ஸுக்கு வரும் இது நாங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சா தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ல ஜாயின் பண்ணி நல்லா மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி நம்ம வேதாந்தத்துல ஜாயின் பண்ணுங்க. இதுதான் உங்களோட சீனியர்ஸ், அதாவது இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல பயங்கரமா ரேங்க் எடுத்து வெளியே வந்தவங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? எஸ். என்ன மேம்? ஷோ த ட்ரையாங்கிள் பிஎஸ்டி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஆர் சிமிலர்னு நம்மள காட்ட சொல்லியிருக்காங்க. இதுல பிக்யூஆர்னு ஈவன். சரியாடாப்பா? பிஎஸ்டின்றவங்க இவங்க. சாரி மாத்திட்டேன். This is PST and this is PQR. கரெக்டுங்களா? சரி மேம், அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சரிடா பசங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஎஸ்டி, அதாவது மேல இருக்க முக்கோணம் மட்டும். சரியா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? இப்போ இந்த 2 ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த 2 லைனுக்கு நடுவுல இருக்க மெஷர்மெண்ட். கரெக்டா? இப்போ இந்த லைனை நான் ஒண்ணுமே பண்ணல. ஓகேவா? இந்த லைனை நான் இப்போ ஒண்ணுமே பண்ணல. இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பிக்யூ வந்திருக்கு. கரெக்டா? அதே மாதிரிதான் இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. கரெக்டா பசங்களா?
அப்போ இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுதே தவிர இந்த லைனுக்கு நடுவில் இருக்கிற மெஷர்மெண்ட் அதாவது ஆங்கிள் மாறாது. ஓகே, அப்படி இருக்கும்போது பிஎஸ்டிங்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்கும் பிக்யூஆர் அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் நான் கம்பாரிசன் சொல்றேன். அப்போ இங்க இருக்க ஆங்கிள் பி என்ன மெஷர்மெண்ட்டோ இது எக்ஸ் டிகிரி அப்படின்னா இங்க இருக்க ஆங்கிள் பியோட டிகிரியும் என்னது அதே எக்ஸ் தான். சரிடா பசங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன மேம்? நெக்ஸ்ட் ஓகே, அப்போ ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது நமக்கு டீடைல்ஸ் தெரியுதா? கொடுத்துருக்கிறது எல்லாமே சைட்ஸ். சரியா? இது 2, இது 4. ஓகே, கீழே இருக்கிறது என்னது 1 2. ஓகே, ஸோ இதோட டியூ அதாவது பிஎஸ் ஓட வேல்யூ வந்து 2. இதே பிக்யூ ஓட வேல்யூ இங்க என்னன்னு பாருங்க 2 + 1 தட் இஸ் 3. கரெக்டா? இங்க பிஆர் யாருக்கு லைக் பிடி யாருக்கு பசங்களா 4. இது பிஆர் யாருக்கு ஈக்குவல் 4 + 2 தட் இஸ் 6. ஸோ நீ இப்ப நல்லா பார்த்தனா உனக்கு ஒன்று தெரியுது. அதாவது இது வந்து 2 டேபிள்ல இருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க 3 டேபிள்ல இருக்காங்க. அப்படின்னா இவங்க ப்ரொபோஷனல் தானே. ஸோ 2 1s are 2, 2 2s are 2 4. கரெக்டா? அதே மாதிரி 3 1s are 3, 3 2s are 6. அப்போ இவங்க ப்ரொபோஷனல். இவங்களுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வருவாங்க. யூ கேன் see that. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரேஷியோ எடுங்களேன். பிஎஸ் இங்க இவனுக்கும் உள்ள ரேஷியோ பிக்யூ. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க 2 பேத்துக்கு ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா 2/s. இவங்க ஒரு ரேஷியோ. நெக்ஸ்ட் பிடி டிவைடட் பை பிஆர் என்ன வருதுங்க பாருங்க 4/6. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2/3. ஸோ ரேஷியோ என்னடா பசங்களா? ரெண்டு இது வந்து ஒரு சைடு. இந்த ட்ரையாங்கிள் ஒரு சைடு, இந்த ட்ரையாங்கிள் ஒரு சைடு. ஸோ ஒரு சைடை கம்பேர் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு சைடை கம்பேர் பண்றோம். 2 சைடை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா this triangle is a similar triangle. Triangle PQR and PST are similar. By which criteria? எந்த criteria? By SAS criteria. எந்த criteria? By SAS. ரெண்டு சைட் ஒரு ஆங்கிள். ஸோ SAS criteria. புரிஞ்சுதா பசங்களா? ஸோ அந்த criteria படி இவங்க 2 பேரும் நம்மளுக்கு similar triangles. ஓகே, எஸ். இப்போ அதே மாதிரி கான்செப்ட்னா இவங்க அதே விஷயங்கள் தான். சரியா? இங்க பார்த்தனாலும் சேம் லைனுக்குள்ள ஆங்கிள் தான். அந்த லைனோட எக்ஸ்டென்ஷன் தான். அப்ப ஆங்கிள் மாறுமா? மாறாது. சரியா? ஆங்கிள் மாறாது. ஓகே, அப்போ இங்க இருக்க பிங்கிற ட்ரையாங்கிள் இங்க இருக்க ஆங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் சேம். ஒரே பிங்கிற ஆங்கிள் சேம். அண்ட் ரேஷியோஸ் பாருங்க. இங்க 2/3னா இங்கேயும் 2/5. அவ்வளவுதான். ஸோ ரெண்டு சைட்ஸ் அண்ட் ஒரு ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதாடா பசங்களா? இதுதான் சிமிலாரிட்டியோட பயங்கரமான கான்செப்ட்ஸ். ஆனா இங்க நம்ம அதுக்கேற்ற சைடை கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்க என்ன நினைப்பீங்கன்னா மேம் இங்க ரைட் சைடு இருக்குன்னா இங்க இருக்க ரைட் சைடு 2 பேரும் கரஸ்பாண்ட். அப்படி கிடையாது. நீங்க சைட்ஸை பார்த்து சூஸ் பண்ணும். எது கரஸ்பாண்டிங் சைட்ஸ், இவனுக்கு ஏத்த ஜோடி இது யார் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு 3 ஜோடி இருக்கு, இங்க ஒரு 3 ஜோடி இருக்குன்னா மொத 2 பேரும் ஜோடியை அப்படி சேர்த்து வைக்க கூடாது. ஓகே, இவங்களுக்கு ஏத்த ஜோடியை நீங்க தான் அந்த 3 பேர்த்துல யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியாடாப்பா? எஸ். One sec. Yes. If a triangle ABC triangle BQR வந்து ப்ரொபோர்ஷனலா சிமிலரா இல்லையான்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதா பசங்க? இது பார்த்து என்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இங்க இருக்கிறது 90 டிகிரி. கரெக்டுங்களா? இங்க இருக்கிறது ஒரு 90 டிகிரி. நம்ம ரைட்டரா பசங்களா? அதாவது 2 ட்ரையாங்கிள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இங்க பேசுறது எல்லாமே ஏபிசி ட்ரையாங்கிள் பொறுத்து, இங்க பேசுறது எல்லாமே பிக்யூஆர் ட்ரையாங்கிளை பொறுத்து. கரெக்டா? சரி, இப்ப சொல்லு பார்க்கலாம். எஸ். ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்க ஆங்கிள் பியோட மெஷர்மெண்ட் 90 டிகிரி. அதே மாதிரி இங்க ஆங்கிள் கியூவோட மெஷர்மெண்ட் 90 டிகிரி. ஸோ இதுல இருந்து எனக்கு இங்க இருக்க ஒரு ஆங்கிளும் இங்க இருக்க ஒரு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 2 சைட்ஸ் தான் நம்மளுக்கு இப்ப வேணும். 2 சைட்ஸை பத்தி பேசுவோம். சரி, இப்போ
ஏபி அப்படி ஒரு சைடு வந்து 6 சென்டிமீட்டர். இதுவே வந்து பிசியோட சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். இது பிக்யூ அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர். இது வந்துட்டு கியூஆர் அப்படிங்கிறது 4 சென்டிமீட்டர். ஸோ இது பார்க்கும் போது உனக்கு தெரியுதா இவனும் வந்து ஏதாவது ப்ரொபோஷனலாக இருக்க முடியுமா? கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். ஆனால் 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 தானே வரணும், 4ல இருக்கு. ஸோ ரேஷியோஸ் போட்டால் ஈக்குவலாக வருமா? நிச்சயமா வராது. சரியா? சரி, இப்போ இப்போ நம்ம 6 4க்கு ரிலேட் பண்ணி பாருங்க மேம். சரி, 6 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 6/4 யூ வில் கெட் 3/2. ஆனால் 10/3, ஸோ அப்படி பார்த்தாலும் ரேஷியோஸ் ஈக்குவலா இல்லை. ஸோ நீங்க இதுல யார கரஸ்பாண்டிங் சைடுன்னு வச்சா கூட பரவாயில்ல. சரியா? ஸோ ஏபி டிவைடட் பை பிக்யூ அதோட ரேஷியோ என்னன்னு கேட்டீங்கன்னா 6/3, தட் இஸ் 2. இதுவே பிசி டிவைடட் பை நாட் பி கியூஆர் 10 டிவைடட் பை 3. பாருடா பசங்களா, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கா? இல்ல மேம், சைட்ஸ் ஈக்குவலா இல்ல. ஸோ தே ஆர் நாட் சிமிலர். அவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இல்லை. ஓகே, எஸ். ஸோ இதை வச்சு அப்சர்வ் பண்ணலாமா பசங்களா? அப்சர்வ் ஃபிகர் 4.18 அண்ட் ஃபைண்ட் பி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன மேம் கான்செப்ட் யூஸ் பண்ணா, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு ட்ரையாங்கிளை வச்சு இன்னொரு ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கணும்னா கூட நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்கணும். என்னன்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்தாதான் இவனையும் நீ கம்பேரே பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்ல வேண்டிய வேலை யாருது? நம்மளுது. அப்ப அதை நாம தானே கண்டுபிடிக்கணும். கரெக்டாடா பசங்களா? ஸோ அவங்கள நாம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்களை ஃபர்ஸ்ட் சிமிலரா இல்லையா செக் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல ஒரு 3 சைட்ஸ் இருக்கு, இதுல ஒரு 3 சைட்ஸ் இருக்கு. 3 சைட்ஸை வச்சு இவங்க சிமிலரா இல்லையான்னு சொல்லிடலாம். ஓகே, சரி, இப்போ பார்த்து சொல்லுங்கடாப்பா. இப்போ ஏபிசி ட்ரையாங்கிளை பற்றி நான் இங்கே பேசுவேன். ஓகே, அண்ட் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பற்றி இங்கே பேசுகிறேன். சரியா? ஸோ உனக்கு பார்க்கும்போது என்னென்ன தெரியுது? இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி வச்சுக்கோ. ஓகே, டன். சரி, யூ கேன் சி சம்திங். இது 3னா அது 3√3, இது 6ன்னு இருக்கு. இது 6னா இது 12, இது 6√3ன்னு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ யாரை சிமிலர் கேஸ்ன்னு எடுத்துப்பீங்க மேம்? யாரை சிமிலர் கேஸ்ன்னு எடுக்கும் போது எனக்கு இங்க 3க்கு ஏற்ற மாதிரி 6 இருக்கு, அண்ட் 3√3க்கு ஏற்ற மாதிரி யார் இருக்கா? 6√3 தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அங்கே 3√3 அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 6√3 கிடைக்கும். 3யை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடைக்கும். 6ை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 12 கிடைக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரியாடா பசங்களா? ஃபிகரை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபிக்கு ஏற்ற மாதிரி இங்கே யார் இருக்கா? ஆர்கியூ இருக்காங்க. அப்போ ஏபியோட கரஸ்பாண்டிங் சைட் ஆர்கியூ. சரியா? நீங்க என்ன சொல்லுவீங்க மேம், ஏபிக்கு ஏற்ற மாதிரி ஆர்பி இருக்காங்க? நோ, ஆர்பி கிடையாது. பார்த்து டிசைட் பண்ணும். சரிங்களா? எஸ். ஏசிக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கு? 3√3 இருக்கு, அண்ட் ஆர்பிக்கு ஏற்ற மாதிரி 6√3 இருக்காங்க. சரிடா பசங்களா? அண்ட் பிசிங்கிற இடத்துல வி ஹாவ் 6 சென்டிமீட்டர், and RQ PQங்கிற இடத்துல 12 சென்டிமீட்டர். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ சொல்லு பார்க்கலாம். ஏபி டிவைடட் பை ஏசி, சரிங்களா, ஈக்குவல் டு அவங்களோட எல்லா ரேஷியோவும் பாருங்களேன். ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்கடா பசங்களா. சாரி, இவங்களோட எல்லா ரேஷியோவும் 1/2க்கு ஈக்குவல். எல்லாருமே 1/2க்கு ஈக்குவல், விச் மீன்ஸ் 3 சைட்ஸ் இருக்கு. 3 சைட்ஸ் இருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஆர் சிமிலர். தேர்ஃபோர் அது என்ன கிரைட்டீரியா? பை எஸ்எஸ் கிரைட்டீரியா. மூணு சைட்ஸை வச்சு தான் நான் அவங்க சிமிலர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்லாம் என்னடா அர்த்தம் பசங்களா? ஒன்று சைட்ஸ் ஈக்குவல், எல்லா சைட்ஸும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும், அதே மாதிரி எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இப்போ ட்ரையாங்கிள்ல 2 ஆங்கிள்ல கண்டுபிடிச்சா 3வது ஆங்கிள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உனக்கு ஏபிசி ட்ரையாங்கிள் பத்தி தான் நம்ம பேசுறேன். ஏபிசி ட்ரையாங்கிள் பத்தி இங்க பேசுறேன். ஏபிசி ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு யாருன்னே தெரியாது. கரெக்டா? அப்ப அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னது? ட்ரையாங்கிள். சம் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180. அப்ப x is equal to 180 minus 90 minus 60. அப்ப என்ன நடக்கும்டா பசங்களா? which is equal to 90 minus 60 30 டிகிரி. என்னது? இது 30 டிகிரி. சரியா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எல்லா ஆங்கிளும் தெரியும். இன்னொரு ட்ரையாங்கிள்ல நம்மளுக்கு ஆங்கிள் P என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆங்கிள் P என்ன? சரியா? இப்போ 90 90 ஓகே. இப்போ இது 30யா 60யா? இதுதான் டவுட். 30யா 60யா? இதுதான் டவுட். ஸோ அதை கரஸ்பாண்டிங் சைட்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் தான் லைனாக போட்டிருக்கேன்ல. இப்போ உனக்கு தேவை P. P ஓடுது. அப்போ PR and PQ யாருக்கு கரஸ்பாண்டிங்? பாரு, PR and PQ. PRும் PQவும் யாருக்கு கரஸ்பாண்டிங்? AC and BCக்கு. சரியா? அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு சைடு பசங்களா? AC and BC. AC and BC corresponding angle என்னது? 30 டிகிரி. அப்போ angle P is equal to angle C. ஏன்னா they are corresponding, they are similar triangles. அப்போ P angle C angle-க்கு தான் equal. அப்போ angle P is equal to 30 டிகிரி டப்பா. சரிங்களா? ஓகே எவ்ரிவன், that's it. ஸோ கொஸ்டின் இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எஸ். ஓகே. A boy of height 90 centimeters walking away from the base of a lamp post at a speed of 1.2 meter per second. A boy of height. ஒரு பாய் இருக்கான். சரியா? கால் முளைச்சு இப்படி இப்படின்னு. ஓகேவா? அவனோட ஹைட்டு 90 சென்டிமீட்டர். சரிங்களா? இஸ் வாக்கிங் அவே ஃப்ரம். அவே ஃப்ரம்னா என்னது? இங்க ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கும் போல. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கும் போல. அந்த லேம்ப் போஸ்ட்ல இருந்து தள்ளி போய்கிட்டே இருக்காரு. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீட்ல? 1.2 மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 1.2 மீட்டர் நடப்பாரு. சரிங்களா? இஃப் தி லேம்ப் போஸ்ட் இஸ் 3.6 மீட்டர் above தி கிரவுண்ட். அப்போ கிரவுண்ட்ல இருந்து லேம்ப் போஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்றாங்க? 3.6 மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஹிஸ் ஷேடோ காஸ்ட் ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். சரியா? இப்போ அவர் இங்கிருந்து எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காரு? எவ்வளோ டைம் ஆச்சு நடந்து போறதுக்கு? 4 செகண்ட் ஆயிடுச்சு. 4 செகண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ 4வது செகண்ட் நிக்கிறாரு. நிற்கும் போது இங்க லைட் இருக்கா? இந்த லைட்ல இந்த மனுஷன் மேல படும் போது லைட்டோட ஷேடோ கீழே விழுமா? இந்த மனுஷனோட ஷேடோ கீழே விழுவும்ல? எங்க விழுவும்? இந்த இடத்துல தானே விழுவும். ஏன்னா லைட்டு நம்மளுக்கு பின்னாடி இருக்கு. அப்போ நம்மளோட ஷேடோ முன்னாடி தானே விழுவும். அப்போ முன்னாடி ஷேடோ விழுவுது. சரியா? இந்த ஷேடோட லென்த் என்னன்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. சரிடா பசங்களா? ஸோ இது நம்ம அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு தேவை ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஹெல்ப். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ட்ரையாங்கிளோட சைடை கண்டுபிடிக்க போறோம். அப்படி இருக்கும் போது இங்க நம்மளுக்கு பார்க்க 2 ட்ரையாங்கிள் தெரியுது. முன்னாடி நான் சொன்ன கான்செப்ட் தான். முன்னாடி நம்ம பேசின அதே கான்செப்ட் தான். இங்க 2 ட்ரையாங்கிள ஒரு ஆளை நீ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 ட்ரையாங்கிள சிமிலர்னு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? 2 ட்ரையாங்கிள ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து Q, இது வந்து R, இந்த பாயிண்ட் P. ஸோ இது வந்து S, இது T. சரியா? அப்போ PQR ட்ரையாங்கிளும் PSTங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னது? ட்ரையாங்கிள் PQR பற்றி நான் இங்கே சொல்கிறேன். ட்ரையாங்கிள் PST பற்றி இங்கே சொல்கிறேன். சரியா? ட்ரையாங்கிள் PQRனா உங்களுக்கு தெரியும், R வந்து 90 டிகிரி. ஏன்னா கிரவுண்ட் இப்படி இருக்கும், லேம்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ பர்பண்டிகுலர் லைன். அப்போ 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் மனுஷனுக்கும் கிரவுண்டுக்கும். அப்போ டீங்கிற இடத்துல நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 90 டிகிரி. ஒரு ஆங்கிள் ஈக்குவல். சரி, ஓகே. இன்னொரு விஷயத்த சொல்லலாம். ஆங்கிள் P பாயிண்ட்.
நான் சொன்னேன்ல, இந்த Pங்கிறது கிரவுண்டுக்கும் இந்த எல்லோ லைனுக்கும் உள்ள மெஷர்மென்ட். அது ஆங்கிள், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளும் இருக்கு. அதே பாயிண்ட் செகண்ட் ட்ரையாங்கிளும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆங்கிள் P பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிகிரி மாரி இருக்கு. இங்கேயும் அதே ஆங்கிள் P எக்ஸ் டிகிரியா இருக்கும். விச் மீன்ஸ் 2 ட்ரையாங்கிள். அப்ப பை ஏஏ கிரைட்டீரியா தே ஆர் சிமிலர். அவங்கள நீங்க சிமிலர்னு சொல்லிட்டீங்க. சரியா? சிமிலர்னு சொல்லியாச்சு. சிமிலர்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்குது ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு பாதி சைடு கேட்குறாங்க. சைட்ஸ் அப்படின்னா அப்போ சைட்ஸோட ரேஷியோ வச்சு தான் நீ அவனை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏதாவது ஒரு சைடோட ரேஷியோ உனக்கு தெரியணும். கரெக்டாடா பசங்க? சரி, ஓகே. இப்போ இது வந்து 3.6 மீட்டர். 3.6 மீட்டர். சிமிலர்னு நான் இங்க போட்டுறேன். ஓகே. பை ஏஏ கிரைட்டீரியா angle PQR similar to angle PST. சரிங்களா? இந்த பாயிண்ட் இங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை நான் இங்க எழுதுறேன். சரிடாப்பா? என்ன விஷயம்? QRோட டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியும். QRோட டிஸ்டன்ஸ் என்னது? 3.6 மீட்டர். எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாத்திக்கலாம். சரி, இதை சென்டிமீட்டருக்கு மாத்தணும்னா என்ன பண்ணும்? இது மீட்டர். சென்டிமீட்டருக்கு மாத்தணும்னா 100ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப 360 சென்டிமீட்டர். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் மீட்டர்ல தான் இருக்கு. ரெண்டுமே மீட்டர்ல தான் இருக்கு. சரி, இதை மீட்டர்ல வச்சுக்கோ. அவனை வேணா இதுக்கு மாத்திக்கலாம். இங்க என்ன இருக்கு? டி எஸ் டிஎஸோட சென்டர் என்ன பசங்களா? 90 சென்டிமீட்டர். இதை நீங்க மீட்டருக்கு மாத்தணும்னா 100ஆல டிவைட் பண்ணும். 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.9 மீட்டர். ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ 3 சைடில் ஒரு சைடு இங்கே ஒருத்தங்க இங்கே ஒரு பேரை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2 பேரில் ஒருத்தரை கண்டுபிடி. யாரை கண்டுபிடிக்கணுமோ அவங்கள கண்டுபிடிங்க. இப்போ இதை வந்து சம் எக்ஸ், இதை வந்து சம் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதை ஒய்ன்னு வச்சுக்கோ. இதை நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இதை நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவங்களோட இந்த டிஸ்டன்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி மேம்னா பை திஸ் ஃபார்முலா. அதாவது ஒரு செகண்ட்ஸுக்கு 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. சரியா? இங்க எவ்வளோ செகண்ட் போயிருக்காரு? பர் செகண்ட். இது என்னது? ஒரு செகண்டுக்கு 1.2 மீட்டர் நடப்பாரு. அப்ப 4 செகண்ட் நடந்திருக்காரு. அப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருப்பாரு? யாடா பசங்களா? அப்ப கியூல இருந்து அந்த டி, அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ ஒன்றும் இல்லை, கியூடி யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? 4 × 1.2. ஏன்னா ஒரு செகண்டுக்கு 1.2னா இன்னொரு செகண்ட்னா இன்னொரு 1.2, இன்னொரு 3வது செகண்டுக்கு இன்னொரு 1.2, 4வது செகண்டுக்கு இன்னொரு 1.2, மொத்தமாக 4 டைம் நடந்திருப்பாரு. கரெக்டா? ஸோ 4 × this is it is 4.8 மீட்டர். எவ்வளோடா பசங்களா? 4.8 மீட்டர். சரிங்களா? இப்போதைக்கு 2 சைடுக்கு ஒரு சைடை கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்னொரு சைடுக்கு வி ஹாவ் லைக் PQ தான் எனக்கு வேணும். இது 4.8 + y வேணும். சரியா? அண்ட் பிடியோட வேல்யூ y. இப்போ இவங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சரியாடாப்பா? ஓகே. ஸோ 3.6 டிவைடட் பை 0.9 ஈக்குவல் டு 4.8 + y டிவைடட் பை y. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதே கேன்சல் பண்ணீங்கன்னா 4. இதே கேன்சல் பண்ணா 4. சரிங்களா? ஸோ 4y is equal to 4.8 + y. அப்போ இங்கே இருக்க y இங்கே வந்தால் 3y. 4yலேருந்து ஒரு y போயிடும். 4.8. அப்போது 3y is equal to 4.8 மீட்டர். அப்போ y is equal to 4.8 டிவைடட் பை 3. 448 3ஆல் டிவைட் பண்ணால் 16. அப்போ 4.8னா 1.6 மீட்டர். ஷேடா பசங்களா? 1.6 மீட்டர். அப்போ அந்த ஷேடோட லென்த் என்னது? 1.6 மீட்டர். அவ்வளோதான். ஓகே. ஸோ சிமிலாரிட்டியோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா பசங்களா. மறக்காம இது எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மேம், சிமிலாரிட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நீங்கள் சொன்னது அப்படின்னா மறக்காம டவுட்ஸில் சொல்லுங்கள். நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியாடாப்பா? ஓகே எவ்ரிவன். ஸோ பாய் பாய்.